என்ன நானே எந்திரிச்சிட்டேன், ஜெனி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அவ்வளோ டயர்டு போல புள்ளைக்கு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். நம்ம இவ எந்திரிக்கிறதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிடலாம். செம்ம டயர்டா இருக்கு. அப்பா. நீ நல்லா தூங்கு, நான் போய் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வரேன். அழகா இருக்கா தூங்கும்போது, என்ன அழகா இருக்கா. அப்படியே இவளை அப்படியே தூங்கும்போது அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கா, அந்த அளவுக்கு அழகா இருக்கா. ஐயோ, நானே என் புள்ளைய கண்ணு வைக்கிறேன். முதல்ல எந்திரிச்சு உடனே டிஸ்டி சுத்தி போடணும். அம்மா அம்மா, என்னடி அதிசயமா இருக்கு? லீவ் நாள்ல குளிக்கவே மாட்டேன், இன்னைக்கு என்னமோ காலங்காத்தாலே குளிச்சு ரெடியா இருக்க. பயங்கர அதிசயமால இருக்கு. போச்சு போ, இன்னைக்கு மழை கொட்டி தீக்க போகுது. அம்மா கிண்டல் பண்ணாதீங்கம்மா. கிண்டல் பண்ணாம என்னடி பண்ண சொல்ற? அதிசயமா இருக்கு, காலங்காத்தாலே இவ்வளவு குளிச்சுட்டு மேனா மினிக்கு பண்ணி மினிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு லீவுன்னு தானே சொன்னேன், எங்க போக போற? எல்லாத்தையும் மறந்துருங்க. நேத்து தானே சொன்னேன் எங்க காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் வருது, அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அடி இந்த அடி, பீரோல்ல அம்புட்டு துணி போடாம கிடக்கு, அதுல எதையாச்சும் ஒன்று எடுத்து போட்டுட்டு போக வேண்டியதானே. ஏதாவது ஒன்று வந்துடக்கூடாதே, உடனே புது துணி எடுத்துடணும். அம்மா அந்த ட்ரெஸ்லாம் நான் ஏற்கனவே காலேஜுக்கு போட்டுட்டு போயிட்டேம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசா போட்டுட்டு வருவாங்கம்மா. அப்ப நானே ஏதாவது புதுசா போட்டு போனாதானே நல்லா இருக்கும். என்னையும் பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டு போக சொல்ற? அதுவும் நான் லாஸ்ட் டைம் இப்போ ட்ரெஸ் எடுத்தேன், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தேன். நீ பொங்கலுக்கு கூட ட்ரெஸ்ஸே வாங்கி தரல, என் பர்த்டேக்கு கூட எடுத்து தரல. இப்போ நான் போய் வாங்கிக்கிட்டா என்னவா? சரி சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, வாங்கிக்கோ. ஆனா ஒன்று சொல்றேன், காலேஜுக்கு போட்டுட்டு போற மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்கணும். அப்புறம் இது வாங்கிட்டேன், இது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் போட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோலே தூங்குச்சுன்னா கொன்றுவோம் உன்னை. அதெல்லாம் ஒன்றும் பீரோலெல்லாம் தூங்காது. ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரியும், காலேஜில் கல்ச்சுரல்ஸ்க்கு போட்டுட்டு போகிற மாதிரியும், காலேஜுக்கும் போட்டுட்டு போகிற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வரேன். சரிடி, போய் எடுத்துட்டு வா. அதுக்கு எதுக்கு இம்புட்டு காலையிலே கிளம்புற? இவ்வளோ காலையிலேயே கடை திறந்து வச்சிருக்கான். அம்மா 10 மணி ஆகுதுமா, முடிச்சுட்டு வந்துட்டு நான் காலேஜ் போக வேணாமா மத்தியானம்? அது மட்டும் இல்லாமல் இப்போவே வாங்கி ட்ரெஸ் எனக்கு லூஸாக இருந்துச்சுன்னா பிடிக்க வேற கொடுக்கணும், அதுக்காக தான். சரி சரி, வரசா போயிட்டு வரசா வந்துரு. கூட யார் வரா? காலேஜுக்குள்ள ஒருத்தி வரேன்னு சொன்னாமா, அவ ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு வந்துடுவா, அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் இந்த அடி, அவனுங்க விலை அதிகமா சொல்லுவானுங்க, சொல்ற காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடாத, கொஞ்சம் விலையை அடிச்சு பேச வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வா. சரிங்கம்மா. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் எத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் பத்தாது. ஒரு ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது, ஒன்றும் வந்துடக்கூடாது, உடனே புது துணி எடுத்துடணும். என்னத்த சொல்ல, இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படிதான் இருக்கு. சரி, எடுத்துட்டு போட்டோம், நம்ம பிள்ளை தானே, நம்ம தான் அனுபவிக்க முடியல, பிள்ளைங்களாவது அனுபவிக்கட்டும். இன்னைக்காச்சும் விஜய் பையன் அந்த புள்ளைய ப்ரப்போஸ் பண்ணுவானா என்னன்னு தெரியலையே. இவ்வளவுக்கு நான் போடுற எஃபர்ட்டை நான் அருணிகிட்ட போட்டிருந்தா நானே கமிட் ஆயிடுவான் போல. இன்னைக்காச்சும் அவனை ப்ரப்போஸ் பண்ண வச்சு 2 பேரையும் சேர்த்து விட்டுறணும். பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் ஸ்டைலாக தான் இருக்கும். அருணி பார்த்தா ஃப்ளாட் ஆயிடுவா. ஆமாம், எங்கே ஃப்ளாட் ஆகுறா? நான் அவளுக்காக தான் இவ்வளோ டிசைனாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், கண்டுக்க கூட மாட்டிக்கிறாளே. இன்னைக்கு எப்படியாச்சும் வழி மறைச்சு பேசிட வேண்டியதான். மனசுக்குள்ள அவ்வளோ ஆசையை வச்சிருக்கா, ஆனால் வெளியே சொல்லாமல் ஓவராக தான் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, இந்த விஜய் பயலுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தைரியத்தை ஏற்றி விடுவோம். அப்போதான் போய் அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணுவான். இல்லைன்னா இன்னைக்கும் அழுதுகிட்டு மச்சா என்னாலும் முடியலடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். நல்லா இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டு பிள்ளைக்கு டேஸ்டான டீ கொடுக்கணும். அவளுக்கு ஏலக்காய் போட்ட டீனா அவ்வளோ பிடிக்கும்ல, இன்னைக்கு போட்டு கொடுத்து அசைத்தீர வேண்டியதான். என்னங்க என்னங்க, எங்கதான் இருக்கீங்க? கிச்சன்லமா, இங்க வா. என்ன பட்டு, நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த, அதுக்குள்ள எழுந்திரிச்சிட்ட? எழுப்பி விட வேண்டியதானே, நான் லூசு மாதிரி தூங்கிட்டு இருந்திருக்கேன், நீங்க ஏன் எழுப்பி விடாம வந்துட்டீங்க? நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தியா, அதனால தான் நான் எழுப்பல. நம்ம எழுப்ப வேணாம், நம்ம செல்லத்துக்கு அழகா டீ போட்டு கொடுத்து பெட்லேயே டீ கொடுத்து எழுப்பலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீயே எழுந்திரிச்சு வந்துட்ட. ஓ, சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பாத்தீங்களா? ஆமாண்டா தங்கம், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனா நீ தான் எழுந்திரிச்சு வந்துட்டியே. சரி, அதை விடுங்க. எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? நான் அப்பாவை பற்றி தான் நினச்சிட்டே இருந்தேன். அப்பாவை பற்றி நினச்சி நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக எனக்கு தூக்கமே வரல. அடிப்பாவி, அடி போட்டேன்னு வையன், நல்லா தானே படுத்து தூங்கின. பேசிக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு படுத்து தூங்கிட்ட, தூக்கமே இல்லைன்னு பொய் சொல்றியா?
உங்களுக்கு பார்க்க வேணா நான் தூங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு உண்மையிலேயே சரியாவே தூக்கம் வரல தெரியுமா. நைட் ஃபுல்லாக அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி மட்டும் தான் நினச்சிட்டே இருந்தேன். சரி விடு தங்கம், என் மேலதான் தப்பு. ஐம் so சாரி. நீங்கள் சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம், என்கிட்ட வந்து அப்பா கிட்ட கேளுங்க. நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையிலேயே வந்து நீங்கள் அப்பா கிட்ட சாரி கேட்கணும். சரிடா, கேக்குறேன். நான் முதல்ல உனக்கு டீ போட்டு கொடுப்பேனா, 2 பேரும் குடிச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பலாம். சரி சரி, நீங்கள் எனக்கு டீ போட்டு வைங்க, நான் அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வரேன். ஹே, என்ன அவசரம்? டீ குடிச்சிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமே. ஆசைதான், பிச்சிருவா உங்களை. போங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அடியே இந்தாடி. ஒரே ஒரு நாள் சேர்ந்து குளிக்கலான்னு கேட்டேன், புருஷன் தானே ஓகேன்னு சொல்றாளா பாரு, கல்லெஞ்சக்காரி. சரி ஓகே, நம்ம டீ போடுவோம். இந்த அடி கவி, காலங்காத்தால இப்படி டிவி பார்த்துட்டு இருக்கியே, சத்த நேரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல எதுவும் கிச்சன்ல. அம்மா போங்கம்மா, நானே இப்போதாம்மா எந்திரிச்சு வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன். அண்ணனும் டிவி பார்க்க விட மாட்டேங்கிறா, நீங்களும் டிவி பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. நான் டிவி பார்த்தா மட்டும் தான் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரமா நீ டிவி பார்த்துட்டு வரேனே. உன்னை கட்டிக்க போறவன் என்ன பாவம் செஞ்சானோ போ. நீ போற வீட்டில் என்னைய தான் கழுவி ஊத்த போறாங்க. பிள்ளைக்கு ஒரு வேலையை உருப்படியா சொல்லி தந்திருக்கீங்களா அப்படின்னு. உன்னால நான் தான் அசிங்கப்பட போறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேலை தானே எனக்கு பதில் என் புருஷன் செய்வான். செய்வான். உனக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கறதுக்காக என்ன இழிச்ச வாயினா? அப்ப பொண்ணு நான் மட்டும் இழிச்ச வாயா இன்னொருத்த வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு சேவை செய்யறதுக்கு? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடி. உன்கிட்ட பேசி அவனாவது ஜெயிக்க முடியுமா? என்னமோ பண்ணிட்டு போ. நானும் பார்க்குறேன் அப்படி போய் உன் மாமியார் வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு. அம்மா என் மாமியார் இதை பண்ணிட்டா, அம்மா என் மாமியார் அதை பண்ணிட்டான்னு என்கிட்ட வருவல, அப்போ தெரியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. அப்படியே ஏதாவது ஆனாலும் உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க மாட்டேம்மா, ஒன்றும் பயப்படாத. என்னமோ போ. அத்தை வீட்டில் இருக்கீங்களா? அத்தை யாரு? கலையா? வாமா கலை. என்னடி கலை, காலங்காத்தால வீட்டு பக்கம் வந்திருக்க, என்ன விஷயம்? ஏன் கவி, என் அத்தை வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏய் சும்மா இருடி, அவளை எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வரா, அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அமைதியா இருடி. நீ வாடி தங்கம். என்னம்மா காலங்காத்தால வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் பிறந்த நாள் வருது. அப்படியாம்மா, நல்ல விசேஷம். அதான் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேன். ஓ ஓகேம்மா, ட்ரெஸ் எடுத்தாச்சா? இல்ல அத்தை, அம்மாவை ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன்னா அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் கவியை ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே என்னம்மா? இல்ல அத்தை, கார்த்திக் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் நல்லா சூஸ் பண்ணுவான், அதனால தான் 2 பேரையும் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுக்க கூட்டு போலான்னு சொல்லி வந்தேன். என் அண்ணன் ரொம்ப பிஸியா இருப்பானே. ஓ பிஸியா இருப்பானா? அப்பனா வேணாம், நானே போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். நீ என் கூட வரியா கவி? அட அவன்லாம் ஒரு பிஸியாகவும் இருக்க மாட்டாமா, அவன் சரியான வெட்டி பையதான், வெட்டியாதான் இருப்பான். நீ அவனையும் கூட்டு போ, இவளையும் கூட்டு போ. இவளும் வீட்டில் தண்டமாக தான் இருக்கா. இதுங்க 2 வீட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு தான் தொந்தரவு. 2 பேரையும் கூட்டிட்டு போயிரு. சரிங்க அத்தை. சரிம்மா கலை, நீ வந்து உட்காரு, நான் அவனை போய் கூப்பிட்டு வரேன். சரிங்க அத்தை. எப்படியாச்சும் எங்கேயாச்சும் அண்ணனோட எப்படியாவது சுத்திடணும் இவளுக்கு. இவளை பார்த்தாலே வர வர என் அண்ணனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனாலும் என் அண்ணன் பின்னாடியே அலைவா, அப்படியே உலக பேரழகி மாதிரி. ஆஹா, சூப்பரான டீ போட்டாச்சு. இப்போ அவளுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணிட வேண்டியது அவள. இங்க என்ன 2000 ரூபாய் கட்டு இருக்கு, மொத்தமா ஒரு 20,000 ரூபாய் இருக்கும் போலயே. இவள்கிட்ட ஏறு 20,000 ரூபாய் காசு. ஒருவேளை நான் காசு வாங்கலன்னு சொல்லி எங்க அம்மா இவள்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்களா? இவ இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. போய் கேட்போம் என்னன்னு. ஜெனி, சொல்லுங்க, நான் கிளம்பிட்டேன். டீ எங்க கொடுங்க, குடிச்சிட்டு கிளம்புவோம். டீ எல்லாம் குடிச்சுக்கலாம். இந்த காசு ஏது? எந்த காசுங்க? கிச்சன்ல ஒரு 20,000 ரூபாய் கட்டு இருந்துச்சு, அது ஏது? எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இவ்வளோ பணம் உனக்கு யார் கொடுத்தா? ஐயோ, கிச்சன்ல இருந்து எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேனே. ஜெனி, உன்னை தானே கேட்குறேன், இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அதுங்க, அது வந்து என்ன வந்து போயின்னு இருக்கிற? நான் சொல்லிட்டேன் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு. இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எங்க ஆட்டாக்காரி நான் காசு வாங்கலன்னு ஒன்னு உன்கிட்ட கொடுத்து அமிச்சிட்டாளா? இல்லங்க, இல்ல அத்தை என்கிட்ட எந்த பணமும் கொடுக்கலங்க. அப்ப எங்க அம்மா கொடுக்கலன்னா இந்த காசு எங்கிருந்து வந்தது? அது வந்துங்க, வந்து போய் நிறுத்திட்டு இருக்காத. இந்த பணம் எங்க இருந்து வந்ததோ அதை மட்டும் ஆன்சர் பண்ண எனக்கு. நேத்து அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்கல்ல? ஆமா வந்தாங்க, அதுக்கு என்ன இப்ப?
அம்மா தாங்க இந்த காசு கொடுத்தாங்க. நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், உங்களுக்கு வேற வேலை இல்லைல்ல, அதுக்காக எனக்கு செலவுக்கு வச்சுக்க வேண்டி இந்த 20,000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்கங்க. நான் நேத்தே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க நேத்தே உங்க அம்மா காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப கோவத்துல இருந்தீங்களா, இது வேற உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லல. யாரை கேட்டு உங்க அம்மா கிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கின? நான் எவ்வளவோ சொன்னேங்க, வேணாம் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா அப்படின்னா சொன்னேங்க. ஆனா இங்க இருந்து நீ கஷ்டப்பட வேணாம், உன் செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி தாங்க கொடுத்தாங்க. ஓ, அப்போ உங்க அம்மாவும் நீயும் முடிவே பண்ணிட்டீங்களா நான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல, சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ உங்களுக்கு வேலை இல்ல, வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பணம் யூஸ் ஆகும்னு சொல்லி தாங்க அம்மா கொடுத்தாங்க. நான் கூட உன்னை வச்சு ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்னு தானே இந்த பணத்தை வாங்கினேன். அசிங்கமா இருக்கு எனக்கு இது நினைச்சாலே. முன்ன இடமோ பண்ணிட்டு போ, உனக்கு தானே கொடுத்தாங்க, நல்லா வச்சு அனுபவி. விமல், விமல்